தேனி மாவட்டத்தில் குறிப்பாக கேரள எல்லையை ஒட்டி உள்ள கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கேரளாவிலிருந்து ஏராளமான வாகனங்கள் தமிழகத்துக்கு வந்து சரக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் உத்தமபாளையம் மோட்டார் வாகன ஆய்வாளர் தலைமையில் அதிகாலை முதலே கேரளாவிற்கு தமிழகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தி உரிய ஆவணங்கள் உள்ளதா என்று சோதனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு டிப்பர் லாரிகள் மற்றும் 407 போன்ற வாகனங்களில் காய்கறிகள், மணல், சல்லி போன்ற கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தி முறையான ஆவணங்கள் இருப்பதை சரிபார்த்து இல்லாத வாகனங்களுக்கு அபராதம் விடுத்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பினார். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த வாகனத்துக்கு செல்லக்கூடிய பொருட்களின் எடை சரியாக உள்ளதா என்பதை அளவிட்டும் முறையாக இல்லாத வாகனங்களுக்கு அபராதம் விடுத்து அதிகாலை முதலே தனது பணியில சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் தமிழகத்திலிருந்து தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாகனமும் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய கேரளா பதிவு கொண்ட வாகனங்களும் முறையான ஆவணங்களோடு வர வேண்டும் எனவும் கூறி எச்சரிக்கை விடுத்து வருகிறார்.